என் தொழில் மாதிரியே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசிடுறேன். யாரோ ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கியா? ஊருக்கு தகவல் வந்திருக்கு. என்னை விட ஊருக்காரவங்க தான் அதிகமா பதறி போயிருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். அது இல்லன்னா அத நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒன்றே இல்ல. இந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு 2 வயசுல இருந்தே தெரியும். உண்டா இல்லையா? அதுல பாருங்க சார், இந்த உண்டு இல்ல இந்த 2 வார்த்தை மட்டும் இல்லீங்க, இதுக்கு மத்தியில இன்னொரு வார்த்தை இருக்குதே. அது என்னப்பா அப்படி ஒரு 2 கட்டா வார்த்தை? அது வந்துங்க, ஒரு கோணத்துல பார்த்தா உண்டு மாதிரி இருக்கும், இன்னொரு கோணத்துல பார்த்தா இல்ல மாதிரி இருக்கும். புரியல. இப்போ நானும் உங்க தம்பியும் பழகிறேன் இல்லையா, இந்த மாதிரி ஆணும் பொண்ணும் பழகிறது ரொம்ப சகஜம். அதுலயும் மெடிக்கல் காலேஜ்ல இதெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க சார். அட நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க, என்ன மாதிரி மழை பயிரும் தப்பா எடுத்துக்க மாட்டான். ஆனா ஊர் சனங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அவங்க என்ன தப்பா எடுத்துக்கணும்? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வித்தியாசம் இருக்கப்பா. புருஷனோட கைப்பட்டா பொண்டாட்டியோட மேரிஸ் இருக்கும், குழந்தையோட உதடுபட்டா தாய்மடிய பால் சுரக்கும். அதே மாதிரி யாரார தொட்டா என்ன உணர்ச்சிகள் ஏற்படும் பெரியவன் சொல்லி வச்சிருக்காப்பா. அதை விட்டு நாங்க பாட்டுக்கு பேசுவோம், நாங்க பாட்டுக்கு தொடுவோம்னா என்ன அர்த்தம்? அவனு கடைசியா சொல்றேன், உன்னை நம்பினா மட்டுமில்லை, ஒரு ஊரே காத்துக்கிட்டு இருக்கு. நீ படிப்பு முடிஞ்சு ஊர் திரும்புற வரைக்கும் மறுபடியும் இந்த மாதிரி எதையுமே நான் கேள்விப்படக்கூடாது. ஒழுங்கா படிச்சுட்டு ஊர் வந்து சேர். நான் வரேன். என்ன உடனே போட்டீங்க? வந்த வேற முடிஞ்சு போச்சுப்பா. அங்க உன்னை வளர்த்து அண்ணி அழுதுகிட்டு இருக்கான். அவ மேலும் ஆழாம இருக்கணும்னா ஒரு நடத்தையில தான் இருக்கு. அவ்வளவுதான் சொல்லுவேன். வரேன். பயல நல்லா கேட்டேன். அவன் சொன்னா வைத்தியத்துக்கு படிக்கிற இடத்துல இதெல்லாம் சகசன்னு யாராவது தப்பா சொன்னாங்கன்னா நீங்க கவனிக்காதீங்கன்ட்டான். அதானே பார்த்தேன், நம்ம புள்ள அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டான். மாணிக்கம் வாங்க என்ன, இந்த மாசம் எல்லாருக்குமே கொஞ்சம் மொடை. அவனுக்கு பணம் அனுப்புறதுக்கு வழக்கமா சேர்றதை விட கொஞ்சம் கம்மியா தான் சேர்ந்திருக்கு. பரவாயில்ல என்ன, நானு ஆனைக்காட்டுல காவல் பாக்குறேன்ல, அந்த சம்பளமும் சேர்ந்து வரும், அதையும் அனுப்பிச்சுடுறேன். அப்படியா? மாணிக்கம் மேனேஜர் ஐயாங்களா, வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஆயுசு 100ங்க. நான் 2 நாளா உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஆயுசு எவ்வளவு வச்சுக்கலாம்? ஐயா என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க? உன்னை காவலுக்கு விட்ட லட்சணம். யானை தோட்டத்துக்குள்ள புகுந்த பயிரெல்லாம் அழிச்சிருச்சு தெரியுமா? ஐயோ, தப்பு நடந்து போச்சுங்க. எங்க வீட்டுல ஒரு தலை போற காரியம்ங்க. அதுக்காக 2 நாள்ல என்ன நடந்துற போதுன்னு நினைச்சு பட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டேங்க. ஐயா என்ன மன்னிக்கணுங்க. உனக்கு இந்த மாசம் சம்பளம் கிடையாது. ஐயோ, என் தம்பிக்கு அனுப்ப வேண்டிய பணம்ங்க. என்ன வேணா 4 அடி அடிச்சிருங்க, சம்பளம் இல்லைன்னு சொல்லாதீங்க ஐயா. ஐயா உங்க கால பிடிக்கிறீங்க. ஐயா ஐயா சம்பளம் கொடுத்துருங்க ஐயா. ஐயா என்னங்க வாங்க, இப்படி சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏய்யா, ஆனை புகுந்து பயிரை மிதிச்சப்போ என் புருஷன் அங்க இருந்து அவரையும் சேர்த்து மிதிச்சிருந்தா அவர் உயிருக்கு நீ என்ன வேலை கொடுத்திருப்ப? என்ன மரியாதை இல்லாம பேசுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு மானம் கிட்ட பேசப்படுவாமா? தப்பு நடந்து போச்சுன்னு கால கைய பிடிக்கிறாரு. மன்னிக்க தெரியாத மடையனுக்கு மரியாதை என்ன வேண்டி கிடக்கு? மறுபடியும் இந்த பக்கம் வந்த வெக்காலி காலை வெட்டி விட வெட்டி. என்னங்க, அந்த ஆளுகிட்ட நான் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அவன் கிடக்குறா, நாய் விடு. இப்ப தம்பிக்கு அனுப்ப வேண்டிய பணம் குறையுது, அதுக்கு நான் என்ன செய்வேன்? நைட் கிளப்புக்கு பேர் போன இடம் இல்லது? ஆமா. என்ன ஆமா? நைட்ல நீங்க ரசிக்க வேண்டியது என்ன நைட் கிளப் இல்ல. உலகத்திலேயே அந்த நாட்டுல தான் டைவர்ஸ் அதிகம். அதனால நம்ம தேனில முடிஞ்சு வரும்போது புருஷன் பொண்டாட்டியா திரும்புறோமோ இல்லையோ அதுவும் வேண்டாம். ரஷ்யா ஒரு நாளைக்கு எத்தனை கிஸ் கொடுக்கறோம்னு கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். சரிதான் போ. எதை சொன்னாலும் எதையாவது திருப்பி திருப்பி சொல்றேன். நீயே நல்லா யோசிச்சு சொல்லு. கொடைக்கானல்?
கொடைக்கானலா? ஆமா. எங்க கிராமத்துக்கு ரொம்ப பக்கம். யாராவது பாத்துட்டாங்கன்னா? பாக்கட்டுமே, எப்ப இருந்தாலும் தெரிய வேண்டிய விஷயம் தானே. ப்ளீஸ் டார்லிங். ஓகே. நல்ல டார்லிங். இந்த பாரு மாணிக்கம், இந்த ஆஸ்பத்திரி கட்டடம் கட்டுறதுக்கு மரம் கொடுக்கறது உன் பொறுப்பு, அத்திவாரம் தோன்றது அவங்க பொறுப்பு, செங்கல் கொடுக்கறது இவங்க பொறுப்பு. உன் பஞ்சாயத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிற வேலை, மத்த பொம்பளைங்களுக்காக மண்ணு மிதிக்கிற வேலை. ஆமா, இந்த கட்டடம் எதுக்காக கட்டுறீங்க? இனிமேல் உங்க கையால மருந்து வாங்கி சாப்பிட்டு நாங்க சாகாம இருக்கிறதுக்கு தான். ஓஹோ ஓஹோ, இவர் தம்பி பவுனராசு டாக்டரா இந்த கட்டடத்துல வந்து உட்கார்ந்து இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்க போறாரோ? வைத்தியம் எல்லாருக்கும் இல்லடா கேனா, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மட்டும்தான். உன் தம்பி படிச்சு முடிச்சு கிழிச்சு டாக்டர் ஆனாதானே? ஏண்டா உளவாயா, பாத்தீங்களா அவன் என்ன பேசுறான்னு? நீ என் தம்பிய பத்தி அடிக்கடி ஏதாவது பேசிட்டு இருந்த, கட்டடம் முடிஞ்சு கொடுக்க வேண்டிய பலியை இன்னைக்கே கொடுத்து விடுவான் படுவா. கட்டடம் முடிகிற வரைக்கும் இப்படியே திஷ்டி பொம்மையாட்டம் நில்லு. அண்ணி. அவனே பாப்பா, இப்பதான் வரியா? என்னங்க, இங்க யாரு வந்திருக்காங்க, வந்து பாருங்க. எப்படா வந்த? இப்பதான். என்ன சொல்லாம வந்திருக்க? என்ன சமாச்சாரம்? சமாச்சாரம் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல மறி குழந்தை கிட்ட சொல்லி ஒரு கோழி பிடிச்சிட்டு வாங்க. இதோ வந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுப்பா. எனக்கு கல்யாணம் எங்க அண்ணன் கிட்ட எப்படியாவது சொல்லி. உனக்கு பிடிச்ச பொண்ணாத்தான் நாங்க பாப்போம். அதுல நீ ஏற்கனவே நாங்க எந்த பொண்ணு நிச்சயம் பண்ணலப்பா. அது தேவையில்லைன்னு தான். ஓஹோ, படிச்ச பையன்னா பொண்ணு தானா தேடி வரும்னு சொல்றியா? அண்ணி, நான் என்ன சொல்றேன்னா. என்னப்பா, மிளகாத்தூள் கண்ணில் பட்டுடுச்சா? இரு, விளக்கண்ணு எடுத்துட்டு வரேன். அண்ணி அண்ணி, அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்படி வந்து உட்காரு. நேற்று வைத்தியத்துக்கு வந்தவங்க இந்த கோழியை கொடுத்தாங்க. இத குடுக்கறப்ப அவர் இல்ல. இதுக்கு நியாயமா என்ன விலைன கொடுக்கலாம்? நல்ல கனமா இருக்குமா, 10 ரூபா கொடுக்கலாம். இப்ப வேடிக்கை பாருங்க. என்னங்க என்னங்க, என்னடி இங்க வாங்க. அடட மாணிக்கம், என்னப்பா உடம்பு சரியில்லையா? மருந்து வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்காரு. அவருக்கு அவசரமா பணம் வேணுமா? இந்த கோழியை வாங்கிக்கிட்டு பணம் கொடு. ஐயா, என்ன கனமே இல்ல கோழி? நோய் விழுந்த கோழி மாதிரியா இருக்குது. நமக்கு இது வேண்டாம், திருப்பி கொடுத்துரு. அப்படிலாம் சொல்லாதீங்க. அண்ணனுக்கு அவசரமா பணம் வேணுமா? இதுக்கு நியாயமா என்ன விலை கொடுக்கலாம்னு சொல்லுங்க, அதை கொடுத்து அனுப்பிச்சிருவோம். ஏதோ நீ சொல்லிட்ட. நியாயமா இது 1.5 ரூபாய் கூட தாளாது. நம்ம மாணிக்கம் 2 ரூபாய் கொடு. இத கொண்டு போய் வீட்டுக்குள்ள அடைச்சி தீனிய போடு. இத புடிங்க, ஒரு 2 ரூபா கொடுங்க. இத புடிங்க, நீங்க புறப்படுங்க. என்னடி கோழி எடுத்துட்டு போறாண்டாலே? அது நம்ம வீட்டு கோழி தாங்க. நியாயமான விலைக்கு அண்ணன் கேட்டாரு. நீங்க தான் நியாயத்துக்குன்னே பிறந்தவராச்சே. உங்க வாயால என்ன விலை சொல்றீங்களோ அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். அதான் கொடுத்துட்டு கோழி வாங்கிட்டு போறாரு. ஐயோ, அது நம்ம வீட்டு கோழியா? 15 ரூபாய் விலை பெறுமே. மாணிக்க என்ன ஏமாத்திட்டானே. கூட்டுறண்டி, பஞ்சாயத்த கூட்டுறே. கூட்டுவேன். உன் வீட்டு கோழினா ஒரு விலை, ஊரார் வீட்டு கோழினா இன்னொரு விலையான்னு கேட்க மாட்டாங்களா பஞ்சாயத்துல? கேட்பாங்க. நான் தான் விலையே சொல்லலையே. சாட்சி யாரு? நான் தான். போடு லட்சுமி, தாராளமா போடு. வயிறாறு சாப்பிட்டோம். ஏண்டா பல பொருள் கண்ணீர் வடிக்கிறவன்? கண்ணில மிளகாத்தூள் விழுந்துருச்சுங்க. அதுக்குள்ள என் தலையை விட்டாவன். நாங்க கல்யாண விஷயமா பேசிட்டு இருந்தோம். என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாப்புல. அப்ப திடீர்னு கண்ணுல விழுந்துருச்சு. சரி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னேன். என்னப்பா சொல்ல வந்த? சொல்லு. அது ஒண்ணுமில்ல. என்னடா அது மாலை மாலையா கண்ணீர் விடுறவன்? கல்யாண விஷயம் எல்லாம் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு திரும்பின.
கண்ணுல விழுந்துருச்சு. சரி சரி, அது அப்புறம் பேசிக்கலாம். அவனு அவன்கிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணும். ஊர்ல விவசாயம் சரியில்லை, ஜனங்க கிட்ட காசு இல்ல. அதோட உனக்காக ஒரு ஆஸ்பத்திரி வேற கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால உனக்கு பணம் அனுப்புறது தேதி ஏறத்தாழ அப்படி ஆகும். நீ எப்படியாவது பல்ல கடிச்சுக்கிட்டு படிப்பை முடிச்சு விடுப்பா. நானும் அதைத்தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் ஹவுஸ் சர்ஜன் ஆயிட்டேன். எனக்கு இனிமே மாசம் மாசம் சம்பளம் கிடைக்கும். அப்படியா? ஏன் தம்பி, நீ எப்ப முடிச்சா டாக்டர் ஆவே? அடுத்த வருஷம் மே மாசம் 31ஆம் தேதி. தமிழ் தேதி வைகாசி மாசம் நடுவுல வருதுண்ணா. இன்னும் 11 மாசம் தான் இருக்கு. அது வரைக்கும் நானே சமாளிச்சுக்கிறேன். பாத்தியா லட்சுமி, அவன் பேச்சுக்கு மூஞ்சிக்கு சம்பந்தமே கிடையாது. ஏண்டா இன்னும் 2 நாளைக்கு தங்குறேன் இல்ல? இல்லண்ணா, இப்பவே புறப்படணும். பாத்தியா, எதையோ முழுங்கான். உலகா உள்ள பேருக்குல்ல. யாரோ என்ன நினைக்கிறாங்க. சாரி டார்லிங், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன டார்லிங், மன்னிச்சிருனா கோச்சுக்கிறேன். எங்க போயிருந்தீங்க? கிராமத்துக்கு போய் அண்ணன் அண்ணியை பார்த்துட்டு வந்தேன். எங்கிட்டயும் சொல்லாம போனீங்க. முதல்ல தனியா போய் விஷயத்த சொல்லிட்டு அப்புறமா உன்னையும் கூட்டு போலாம்னு நினைச்சேன். சொல்லிட்டீங்களா? இல்ல, ஏன் சொல்ல முடியல. உங்க அண்ணன் கிட்ட அவ்வளோ பயமா? பயம் இல்ல, பக்தி, மரியாதை. இப்போ என்னதான் செய்ய போறீங்க? விஷயத்தை சொல்ல தைரியம் வர வரைக்கும் தள்ளி போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பாடா, அப்ப உங்களுக்கு தைரியம் வரலன்னா பிரச்சனைகளே வராது இல்லையா? அது எப்படி? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு. அது இருக்கட்டும். இப்ப என்கிட்ட சொல்லாம போனதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? என்ன தண்டனை? கழுத்தை கட்டுங்க. நல்லா கட்டுங்க. அப்படியே கண்ணத்துல ஒண்ணு கொடுங்க. அதை விட கடுமையா உதட்டிலேயே கொடுக்கட்டுமா? நான் எங்கேயோ சொர்க்கத்துல இருந்தேன், ஏன் இப்படி ஆயிட்டேன்? இவ்வளவு சீக்கிரம் மடத்தனமா உங்ககிட்ட ஏமாறுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. அதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. அன்னைக்கு நான் பவுன்ராஜுக்கு அப்பாவா நடிக்கும் போது உன் தோல்ல கைய போட்டேனே, அப்ப என்னமோ துள்ளாத துள்ளதான் துள்ளிய. இப்ப எப்படி? சரி சரி, பார்க் வந்துட்டு சும்மா இருந்தா அப்படி ஏதாவது சில்மிஷம் பண்றது, தலைகளே கோதி விட. இங்கேயும் அரிக்குதே. காதலுக்கு கண்ணில்லைங்கிறது உண்மைதான். இல்லன்னா போயும் போயும் இந்த மாதிரி மூஞ்சி லவ் பண்ணிருப்பேனா? ஆம்பளைக்கு பர்சனாலிட்டி மூஞ்சில இருந்து பிரயோஜனம் இல்ல, அவன் பேச்சுல இருக்கணும். ஆனானப்பட்ட பிசினஸ் மேக்னட் சுந்தரத்தையே ஆற்றா ஒரு விறகு வெட்டி தம்பிக்கு பொண்ணு கொடுக்க வச்சிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்? Well done, my dear boy. Thank you. பாத்தியா, அவரே பாராட்டுறாரு. குட் மார்னிங் டாடி. எதுக்காக டாடி எங்களை அவசரமா தங்கி வச்சு வர சொன்னீங்க? உட்காருங்க மாப்பிள. இருக்கட்டும், உட்காரா. I said sit down. அதிர்ச்சியா இருக்குல்ல? எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை நெஞ்சில எரிஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரியான வார்த்தையை வாயிலிருந்து வரும்? மாமா, அது வந்து I don't want any explanations. நடந்து முடிஞ்சதை பத்தி பிரேத பரிசோதனை செய்ய நான் விரும்புறேன். இல்ல டாடி, தப்பு அவர் பேர்ல இல்ல, நான் தான். தப்பு உன் மேல இல்ல, அவர் மேல இல்ல, என் மேலதான். என் பொண்ணு என்னை ஏமாத்த மாட்டான்னு நம்பினே, அதான் நான் செஞ்ச தப்பு. All right. நான் உங்களுக்கு 3 சாய்ஸ் தர்றேன். ஒண்ணு, உங்க ஊரு சொந்தம் பந்தம் அத்தனையும் மறந்துட்டு என் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டிலேயே வீட்டு மாப்பிள்ளையா நீங்க இருக்கணும். அப்படி இல்லை, இந்த விவாகரத்து பத்திரத்தில் நீங்க கையெழுத்து போடணும். அதுக்கு சம்மதிக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் எப்படி வேணாலும் இருக்கலாம். 2, 3. அப்பா கிட்டபடி சத்தியம் பண்ணுங்க, பிளீஸ் சத்தியம் பண்ணுங்க.
நீங்க சொல்றபடியே சொந்த பந்தங்களை மறந்துட்டு வீட்டு மாப்பிள்ளையா நான் இங்கேயே இருந்துடுறேன். இது சத்தியம்.